விஜய் இவ்ளோ விதவிதமா சமைப்பாரா? அம்மா ஷோபா சொன்ன சூப்பர் சீக்ரெட். முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு தன்னோட 52வது பிறந்த நாள கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியல் பிரமுகர்கள், திரை நட்சத்திரங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில அவரோட அறியாத பக்கங்கள் பத்தி அவரோட அம்மா ஷோபா தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி குடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க சொன்ன விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. நடிகரா இருந்த விஜய் மக்கள் பலத்தாலையும், ரசிகர்களோட துணையாலையும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறியிருக்காரு. கண்டிப்பா தன்னோட 5 வருஷ ஆட்சிய முழுசுமா செய்வாரு அப்படின்னு தான் கருதப்படுது. சூழல் இப்படி இருக்க அவரோட 52வது பிறந்த நாள் இன்னைக்கு கொண்டாடப்படுது. அவரு வழக்கம் போல சிம்பிளா இருந்தாலும், கட்சியோட தொண்டர்களும், அவரோட ரசிகர்களும் இந்த நாள விழா கோலம் பூண வச்சிருக்காங்க. மாநிலம் முழுக்க ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது. விஜய் முதலமைச்சரான பின்னாடி இதுதான் அவருக்கு முதல் பிறந்த நாள். அவரு நடிகரா இருக்கிறப்பவே அவரோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துல கம்மியே இருக்காது. இப்போ சிஎம் வேற சொல்லவா வேணும். நேத்து சென்னையில வாகை தலைவனுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பெயர்ல வாழ்த்தரங்கம் நடந்துச்சு. அதுல தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன்ஸ் சிவா, இயக்குனர் வெங்கட் பிரபு மாதிரியானவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவிலயும் எங்க திரும்பினாலும் விஜய் பத்தின போஸ்டுகளா தான் இருக்குது. தமிழ்நாட்டோட அரசியல் முகத்தையே ஒத்த ஆளா மாத்திருக்கிறாரு. இன்னும் 20 வருஷங்களுக்கு அண்ணனோட ஆட்சிதான். சினிமாவுல அரசன் மாதிரி அரசியல்லயும் ஒரு அரசன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு பலரும் வாழ்த்து போஸ்டுகளா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுகவினர் கூட நடிகர் விஜய கொண்டாடத்தான் செய்யறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விஜயோட அம்மாவும் பின்னணி பாடகியுமான ஷோபா சமீபத்துல தனியார் ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில ஜூன் 4ஆம் தேதி விஜய் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவர்கிட்ட என்னோட கணவர், "என்னப்பா வேலை எல்லாம் எப்படி போகுது? ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துட்டே இருக்கியேப்பா" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விஜயோ, "என்னப்பா பண்றது? பண்ணி தானே ஆகணும். அதனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. அவர் ரொம்பவே கூலா இருக்காரு. அவரு மாறவே இல்ல. இப்போ கோட் சூட் போட்டிருக்காரு அவ்வளோதான். விஜய் பெரிய அளவுல சாப்பிட மாட்டாரு. நொறுக்கு தீனியே சாப்பிட மாட்டாரு. எங்க குடும்பத்துல யாருக்குமே அந்த பழக்கமே இல்ல. அவருக்கு தோசையும், மட்டன் குழம்பும் ரொம்பவே பிடிக்கும். பல விதமான தோசைகள் அவர் சுட்டுக் குடுப்பாரு. இப்போ வரைக்கும் அவரு அத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு முதலமைச்சர் விஜய், நடிகர் விஜய விட மகன் விஜய தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய்க்கு பிடித்த உணவுகள்ல தோசை தான் முதலிடம் வகிக்குது. அவருக்கு 3 வேள தோசை சுட்டுக் குடுத்தாலும் சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு போயிடுவாரு அப்படின்னு ஷோபா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குடுத்த பேட்டியில பேசியிருந்ததும் நினைவு கூரத்தக்கது.